நேரம் 10 மணி. நம்முடைய சபையுடைய போனோம். அதுல பாதி பேர் கலந்து கொள்ளல. ரெடி பண்ணவங்க நாளை 5 மணி குடிச்சிட்டு வந்தா நம்ம நேரம் போயிடுது. நேரம் நமக்காக காத்திருக்காது. பிள்ளைகள் இந்த நாளில அந்த பட்ஜெட் தொடர்ந்து ஈஸ்டர் அன்னைக்காவது சரியான நேரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசித்த வேத பகுதியில பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இந்த நாள் மகிழ்ந்து களி கூறுகிற நாள். இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாம் எப்படி மகிழ்ந்து களி கூற வேண்டும், எதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தில் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்கும்படியாய் ஒரு நிமிடம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். இதில் நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் கொடுத்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனுடைய மகிமையால் நிரப்பும்படியாய், உம்முடைய வல்லமையால் நிரப்பும்படியாய், உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய், புதிய தீர்க்க தரிசிகளாய் எழும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரட்டும். கர்த்தாவே, நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசி இந்த நாளுக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கும். நீ பேச நாங்கள் கேட்கட்டும். கிறிஸ்து நிமித்த ஜெபிக்கிறோம் பிதாவே. வசனமே நாம் வாசித்த வேத பகுதியிலே இந்த சிறப்பு வழிபாட்டினை 7 இடங்களிலே இயேசு சாமியுடைய குருத்தோலைகளை குறித்து, அவர் பவனியாக சென்ற காரியங்களை குறித்து 7 புத்தகங்களே மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருப்பதை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி தருவாராக. முதலாவது நாம் வாசித்த தியான பகுதியில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 118:26 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர். அவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, மகிமைக்குரியவர். காரணம், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு சோத்திரத்துக்குரியவர், ஒரு துதிக்குரியவர், ஒரு மகிமைக்குரியவர் என்பதை இந்த தாவீது மிக தெளிவுபடுத்தி எழுதுகிறார். அவர் என்ன செய்கிறாராம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரபாசிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களிலே ஒரு புதிய பலனை, ஒரு புதிய கிருபைகளை, ஒரு புதிய ஆசீர்வாதங்களை, ஒரு புதிய வல்லமையாலே உன்னையும் என்னையும் நிரப்ப விரும்புகிறார். ஆகையால் அவர் சோஸ்திரத்துக்குரியவர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இரண்டாவது காரியமாக சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார், அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார், மூன்றாவதாக தாழ்மையுள்ளவராயிருக்கிறார். ஏன் அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர்? அவர் நமக்கு முன்பாக அந்த காரியங்களை நடத்தும்படியாக, நீயும் நானும் அந்த பாதையில நடத்தி செல்லும்படியாக
அந்த வழிகளில் நடத்தி செல்லும்படியாக, அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாகத்தான் அவர் நமக்கு முன்மாதிரியாக நமக்கு காண்பித்தார். ஆகையால் சியோன் குமார்த்தியை நீ மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிற தேவனாகிய கர்த்தர் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, ஒரு சாதாரணமான மனுஷனும் அல்ல. அவர் ராஜாதி ராஜாவாய், சேனைகளில் கர்த்தராய், நீதியுள்ள தேவனாய் அவர் நம்மதில வருகிறவர் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் உன்னையும் என்னையும் ரட்சிக்கிற தேவன். பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில் இருந்த ஜனங்களை மீட்டு உன்னதமான திருவைக்குள்ளாக நடத்துகிற தேவன். ஆகையால் இப்படிப்பட்ட தேவன் உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வருகிற தேவனிடத்தில் நீயும் நானும் ஒரு தாழ்மை குணாதிசயங்களை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும், ஒரு தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் இந்த நாளில் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது காரியமாக மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கு மத்தேயு சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவராம்? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். அதே அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். அவர் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் சாந்த குணமுள்ளவர். இந்த சாந்த குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு அமைதியான வாழ்வு, அமைதியான பேச்சு, அமைதியான அடக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? உன்னையும் என்னையும் ரட்சிக்கிற தேவன் ஒரு சாந்த குணம் உள்ளவராக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த தேவன் பவனியாக உன்னிடத்தில் வந்திருக்கிறார். வந்திருக்கிற அவருக்கு இடம் கொடுப்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? அவர் சாந்த குணம் உள்ளவர். அவர் சாந்த குணம் உள்ளவர். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, நான் ரொம்ப சாந்தமா இருக்கிறேன். அவர் சாந்தமுள்ள தேவனாயிருக்கிறார். பூமியில எந்த ஒரு மனுஷனும் சாந்தமா இருந்தது இல்லை, ஒரே ஒரு மனுஷனை தவிர. அந்த மனுஷன் யார்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனுஷனை குறித்து தேவன் சொல்லுகிறார், பூமியில் உள்ள மனுஷர் எல்லாருக்குள்ளும் சாந்த குணம் உள்ளவன். உத்தமன் யோபு சாந்த குணம் உள்ளவன். மோசே ஒருவர் தான் சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். அது இரண்டாவது, இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தேவனாகிய கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை, சட்ட திட்டங்களை அவனுடைய கருத்தில் கொடுப்பதற்கு காரணம் அவன் சாந்தம் உள்ளவன். அதுலயும் அவரு கொஞ்சம் ஒரு சில நாட்கள்ல கோபம் வந்துருச்சு. ஜனங்களுடைய தவறான வழிநடத்தல அவருக்கும் கோபம் வந்தது. ஆனால் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆனால் இயேசு சாமி ஒரு சாந்த குணம் உள்ளவராயிருக்கிறார். இந்த சாந்தம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? நீயும் நானும் யோசித்து பார்க்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்ப நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இந்த சாந்த குணம் உள்ள ஆவி நம்மிடத்துல காணப்பட வேண்டும். இந்த சாந்த குணம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். எல்லா மனுஷருக்கு முன்பாக அது தெரியப்படுத்தணும் அப்படின்னு தேவன் நமக்கு இந்த நாளிலே கட்டளையிடுகிறார். காரணம், அவர் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தபடியினால். நான்காவதாக மார்க்குவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே
வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் சோசரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனாம்? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எருசலேம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, அவர் தேவாலயத்தில் சுற்றி பார்க்கிற தேவனாயிருக்கிறார், கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள், எப்படி ஜெபிக்கிறார்கள், என்ன வேண்டுதல் செய்கிறார்கள், எந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், எப்படி பயபக்தியோடு இருக்கிறார்கள், சரியான நேரத்தில் தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறார்களா இல்லையா என்பதை எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவராயிருக்கிறார். அவர் கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். அவரை பார்வைக்கு முன்பாக நீயும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீயும் நானும் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இல்லை. ஆகையால் கவனிக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மையே முழுதுமாய் அர்ப்பணிக்கிறவர்களாக நீயும் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும். 5ஆவதாக லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சோசரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இப்ப லூக்கா எழுதுகிறார், இயேசுசாமி இப்படி பவனியாக வந்து பார்த்து எல்லாவற்றையும் நடத்தின பொழுது ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறாங்க, துதிக்கிறாங்க, கொண்டாடுகிறாங்க, கொண்டாடலை மகிழ்ந்து களி கூறுகிறாங்க. ஆனால் இயேசு அந்த நகரத்தை திரும்பி பார்க்கிறார். 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். திரும்பி பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுது அந்த நகரத்தை குறித்து சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், அதே நேரத்தில் சாந்த குணமுள்ள தேவன், ஆலயத்தில் உலாவி பார்த்து நம்மை கவனிக்கிற தேவன். ஆனால் இங்கு சொல்லுகிறார், லூக்கா எழுதுகிறார், இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு நீ ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால். அப்போ சமாதானம் எப்பொழுது வருகிறது? ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ள மனதை உடையவர்கள் உம்மையே நம்பினபடியினால் அவர்களை நீர் பூரண சமாதானத்துக்குள் நடத்துவீர். அப்ப தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற பொழுதுதான் அந்த சமாதானம் மனுஷராகிய நமக்கு கிடைக்கிறது. அந்த சமாதானத்தை தான் எருசலேம் நகரிலே தேவ ஜனங்கள் இல்லையே, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே, சமாதானத்துக்குள் வழிநடத்தப்படவில்லையே என்று சொல்லி எருசலேம் நகரத்தை பார்த்து தேவன் கண்ணீர் விட்டு அழுதார், வேதனைப்பட்டார், கலக்கப்பட்டார். சமாதான வழியில ஜனங்கள் நடத்தப்படவில்லையே, என் உடன்படிக்கையின்படி நடத்தப்படவில்லையே, நியாயங்கள் படி நடத்தப்படவில்லையே, நியாய பிரமாணங்களை படி கை கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த சமாதானத்துக்காக இன்றைய நாளாகிலும் நீ அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள் என்று சொல்லி அந்த நாளிலே தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். அதே உனக்கும் எனக்கும் அதே வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்தை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு அது நலமா. 6ஆவதாக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஜனங்கள் கேட்டார்கள். அல்லாமலும் அவர் சொல்லுகிறார், சியோன் குமார்த்தியே நீ பயப்படாதே, சியோன் குமார்த்தியே நீ பயப்படாதே,
ஒரு பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறார். அநேக சூழ்நிலைகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்கால திட்டங்களை குறித்து ஒருவேளை நாம் பயந்து கொண்டு இருக்கலாம். ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார், சேனையில் கர்த்தர் உன்னிடத்தில் வந்திருக்கிறார். ஆகையால் சீயோன் குமார்த்தியே, நீ பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசித்தோம். அங்கு 7:9 நாம் வாசி கேட்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் வந்ததும் என கண்பார்ந்த தேவ ஜனமே, இந்த கூட்டத்துக்குள்ளாக நீயும் நானும் இருப்போமா? நாம் காணப்படுவோமா? இந்த கூட்டத்திற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? திரளான ஜனங்கள், அந்த ஜனங்கள் மத்தியில ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகள் குருத்தோலைகளை பிரித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அந்த நிற்க காண்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவ ஜனங்களாகிய நம்முடைய சபை, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் காணப்படுகிற அளவிற்கு நீயும் நானும் தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளுகிற காரியம். தேவனுடைய வருகையிலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற திரளான ஜனங்கள் கூட்டங்களிலே உன்னை தேவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் வருவதற்கு காரணம் உன்னை அழைத்து செல்வதற்காக, உன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக, உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை சீர்படுத்துவதற்காக, உன்னை திடப்படுத்துவதற்காக உன்னிடத்தில் தேவன் வருகிறவராயிருக்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. சிங்காசனத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள். அந்த இலக்கை நோக்கிதான் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள்? இவர்கள் ராசனப்பள்ளி திருசபையிலிருந்து பெதஸ்தா வனாந்திர ஊழியத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அந்த இடத்துல கேட்பாங்க, தேவத்துள் கேட்பாங்க, இவங்க எங்கிருந்து வந்தவங்க? இவங்க யார்? இவங்க யார்? அப்போ தேவத்தோடு சொல்லணும், இவர்கள் பெதஸ்தா வனாந்திர ஊழியத்திலிருந்து வந்த ராபின் பிரியா. சொல்ல முடியுமா? அதை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோமா? அதற்காக நாம் வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த உலக வாழ்வு ஒரு நிதரமான வாழ்வு அல்ல. தேவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இடம், பரிசுத்த நகரமாகிய வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். சாதாரணமா உலகத்துல ஒரு எம்எல்ஏ எம்பி வந்துட்டாலே அவங்க கிட்ட போய் நிக்கணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். அவங்க கிட்ட கை கொடுக்கணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு கனத்துக்குரிய ஊழியக்காரர் வந்துட்டா அவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கணும், அவரோட நம்ம பேசணும், அவருடைய கை கொடுக்கணும், நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். நல்லது. அதே ஆசை பரலோக தேவன ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க தேவதூதன் பார்த்து, இவர்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய அங்கிகளை, இவருடைய அங்கிகளை தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். அதுதான் உண்மையான குருத்தோலை ஞாயிறு. அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போனால்தான் நிச்சயமாக ஒரு குருத்தோலை ஞாயிறாக நாம் அனுசரிக்க முடியும். 14ஆவது வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்துல தோய்த்து வெளுக்கணும்.
நமக்கு கொஞ்சம் உபத்திரம் வந்துட்டா, இந்த ஏசப்பா கண்ணு தெரியல, காது இல்லை, நான் ஜெபிக்கிறேனே, நான் முழங்கால் பற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேனே, ஆலயத்துக்கு ஒன்றாக நல்ல ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் கலந்து கொள்ளுகிறேனே, காணிக்க தசமாக கொடுக்கிறேனே, நான் நன்றாக கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறேனே, ஏன் எனக்கு உபத்திரவம், ஏன் எனக்கு நெருக்கம், ஏன் எனக்கு பாடுகள், ஏன் எனக்கு நிந்தைகள் என்று சொல்லி அநேக விதங்கள் அநேக சோர்ந்து போகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20:28 20:24 நினைக்கிறேன், நாம் உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீயும் நானும் வளர்ந்து காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரம் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தான் முதலிடத்தில் தேவன் அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். அந்த காரியம் நம்மிடத்தில் காணப்படுவதற்கு நாம் இன்னும் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம், இன்னும் கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை விசுவாசித்து அவருடைய பாதத்தில் காத்திருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த உலக வாழ்வியலை நாம் கொடுக்கிற குருத்தோலைகளை அல்ல, பரலோக ராஜ்யத்திலும் ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாக அந்த குருத்தோலைகளை பிரிக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் 272வது கீர்த்தனை. இப்போது நம்மையும் நம் கொண்டு வந்த காணிக்கை நாம் கொடுப்போம். ராஜாதி ராஜன் இயேசு மகாராஜன் என்ற பாடல். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வாவும் மேகவர்க்கு அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லேலூயாவே. உன்னதத்தில் தூதர்களே ஒன்றாக கோடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கு வான்மொழி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கோடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கு வான்மொழி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன், அவர் ஆட்சியம் புவி எங்கு மகமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வாவும் மேகவர்க்கு அல்லேலூயாவே, அல்வாவும் மேகவர்க்கு அல்லேலூயாவே. தேசத்துள்ளோரே நடந்து வாருங்கள், மெலோனேசுநாதருக்கு மெய்மொழி சூட்டுங்கள். நாலா தேசத்துள்ளோரே நடந்து வாருங்கள், மெலோனேசுநாதருக்கு மெய்மொழி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன், அவர் ஆட்சியம் புவி எங்கு மகமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வாவும் மேகவர்க்கு அல்லேலூயாவே. குற்றமில்லா பாலகரே கூடி கொள்ளாவுங்கள், வெற்றி வேந்தன் இயேசுவுக்கு
சூட்டுங்கள். குற்றமில்லா பாலகரே கூடி குலாவுங்கள். வெற்றி வேந்தர் இயேசுவுக்கு வெண்கொடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு யசமகராஜன் அவர் ஆட்சியும் புவியெங்கும் மகமாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பாவோ மேகவக்கே அல்லேலூயாவே. இயேசு என்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள். ராஜாதி ராஜன் தலைக்கு நல்மொழி சூட்டுங்கள். இயேசு என்ற நாமத்தையே எல்லோரும் பாடுங்கள். ராஜாதி ராஜன் தலைக்கு நல்மொழி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகராஜமே. அவர் ராஜ்யம் பொவி எங்கும் மகமாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்வாவோ மேகவர்க்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்வாவோ மேகவர்க்கே அல்லேலூயாவே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருசபையினுடைய விளம்பரங்களை அண்ணன் அவர்கள் வாசித்து கடைசி ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் விளம்பரங்களை நாம் வாசிப்போம். முன்னதாக குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்னால் நம்ம ஆராதனைக்கு நேரமாக பஜனையோடு போனோன்னு தெரியும். அதுக்காக 10க்கு வரலையா 11க்கு வரலையா டைம் சொல்லலையான்னு சொல்லக்கூடாது. எதை எதை எப்போ செய்யணுமோ அது செய்யணும் இல்லையா? மகஜாக்கா குருத்தோலை இல்லைன்னு லேட்டாக வருது. குருத்தோலையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறோம், நீங்கள் ஓடி வரணும் இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக இன்றைக்கு இந்த லென்த் நாட்கள் ஆராதனை நேற்றைய வெள்ளிக்கிழமோடு முடிந்து விட்டது. இந்த எத்தனை வாரம் நடந்து சொல்ல பார்க்கலாம்? 6 வாரம் 6 குடும்பம் ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. 7வது வாரமாக நம்ம இதுவெல்லாம் 6 வாரம் கறி சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம், கஞ்சியை குடிக்க போகிறோம். அது ஏன் அன்றைக்கி மாத்திரம்? அன்றைக்கி கூட நம்ம பிரியாணி சாப்பிடலாம் இல்லை? சாப்பிடக்கூடாதுல்ல? சாப்பிடலாம். ஆனால் என் கஞ்சி குடின்னு ஆண்டவர் சொல்ல. முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆண்டவர் அந்த காடி கசுப்பான தாகம் என்று சொல்கிறப்போ கசுப்பான கலந்து, ஏன்னா குடிக்கவும் கூடாது, இவனுக்கு உயிரும் போகக்கூடாது, அது தாகமும் தீரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கசுப்பை குடிக்க வைத்தார்கள். அவர் குடிக்க முடியாத விழுந்துட்டார், அதே கீழே விழுந்துட்டார். அப்படி அது எப்படியோ கொண்டது என்று சொல்லி தான் அந்த கஞ்சியை கசப்பாக அந்த முன்னோர் காலத்தில் கசப்பாக கஞ்சியை குடித்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தான் லேட்டஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஒவ்வொன்றும் லேட்டஸ்ட்டு. நம்ம அப்பா செத்த பிரியாணி தோணல, நம்ம அம்மா செத்த காரம் பிரியாணி தோணலையா? என் புருஷன் செத்த காரத்து பிரியாணி தோணலையா? இதெல்லாம் லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஏதாவது அன்றைக்கி வெஜிடேபிள் பிரியாணி செய்து சாப்பிடலாம்னு இருக்கிறோம். ஆண்டவர் சித்தத்தின்படி இருந்தால் அன்றைக்கு அவர் எதை கொடுக்குறாரோ அதை புசித்து நாம் அன்றைக்கி கண்டு சொல்லுவோம். 12 மணி போல் ஆராதனை ஆரம்பம். அதுக்காக 3 மணிக்கு வந்து கஞ்சி குடிச்சு போடாதீங்க. 12 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். 7 வார்த்தை பேசணும். 3 மணிக்கு முடிவு. 3 மணிக்கு முடிஞ்சிடும். ஹாய் உக்கார், ஹாய் உக்கார், கம்மன் உக்கார், பேசக்கூடாது.
3 மணிக்கு முடிந்துவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பேசுவர்கள் அந்த 7 வார்த்தை நீங்கள் உங்களுக்கு 15 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆயத்தமாக வரும்படி அந்த வார்த்தைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 வார்த்தை முடிந்த பிறகு உங்களுக்கு ஜூஸோ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு ரிலாக்ஸ். ஏன்னா உட்காந்துனே பேசக்கூடாது. அன்றைக்கி ஜூஸோ இல்லை மோரோ எதோ கிடைக்கும் அந்த நேரத்தில் அதை குடிச்சிட்டு அப்புறம் பலன் வரணும். பேசுகிறதுக்கு தெம்பாக பேசணும், தெம்பாக உக்காரணும். அதனால் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஜூஸு இல்லை மோரோ ஏதோ ஒன்று கிடைக்கும். குடிச்சிட்டு அப்புறம் உங்கள் 4 வார்த்தைகளை பேசும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிந்து போகிறது. அடுத்த உயிர்த்தெழுந்த நாள் வருகிறது. வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை. நம் ஆராதனை நார்மல் போல நடக்கும். ஏன்னா இங்கே வனாந்தரமான தனிமையான இருக்கிற இடத்தினால விடிய காலம் ஆராதனை நாம் நடத்துறதில்லை. அதனால் 10 மணி போல் நார்மல் ஆராதனை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயத்தமாக வந்து தனிப்பாடல்கள் பாடுகிறவர்கள் பாட வேண்டும். பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்காக கொஞ்சம் ஜோடிப்பு இருக்குது. அதை வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வந்து ஈஸ்டர் பண்டிகைக்கு இதை ஜோடிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயம் எல்லாம் மேலே சீரியல் போடலான்னு இருக்கிறோம். எல்லாம் பற்றாக்குறை தான் நிலைமை. ஆனால் தேவன் தான் என்னை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் இந்த கொம்புகளை வாஸ்கால் கொண்டு வர்றதுக்கு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை வேதனையோடு ஆண்டவர்கிட்ட இருந்தேன். ஆனால் 2000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்து அவன் மெட்ராஸ் போகிற சூழ்நிலை கூட அவன் ஏதோ அவனுடைய முடிந்த காயை கொடுத்து விட்டு எங்கள் ஜெயராஜ் சென்றான். மறுபடியும் ஒரு இடத்துலேருந்து ஒரு 1000 ரூபாய் வந்தது. அதை வைத்து 2000 ரூபாய் அவங்களுக்கு அன்றைக்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் என் தேவன், நான் வாசித்து தேவனை அனுதினமும் வாசித்து கொண்டிருக்கிறேன். இந்த பைபிளை எத்தனை ஆண்டுகள் நான் வாசித்திருப்பேன் யாருங்க சொல்ல முடியுமா? தெரியாதுல்ல. இது எந்த நிலையில் இருக்கிறதுன்னு சிந்தித்து பாருங்கள். எங்கள் அப்பா அவர் இருக்கவரில் அவர் வாசித்து கொண்டிருந்தவர். அவர் இறந்து போனார். 25 ஆண்டுகள் ஆகிறது. அவர் இறந்த பிறகு அந்த பைபிளை நான் எடுத்தேன். இந்த ஆலயம் கட்டாத்துக்கு முன்ன இந்த பைபிளை வந்து 1 மாதத்துக்குள்ளே முடிப்பேன். 1 மாதத்துக்கு இந்த பைபிளை முடித்தெடுப்பேன். 1 வருஷம் 12 மாதம் இப்படி முடித்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆலயம் கட்டும்போது சில காலங்கள், சில நேரங்கள், சோர்வுகள், வேதனைகள், இதெல்லாம் முடியாத சூழ்நிலை 2 தரம் 3 தரம் ஒரு நாளைக்கு வேதத்தை வாசித்து கொண்டிருப்பேன். இந்த வார்த்தை தான் என்னை இன்னையோட கூட ஜீவனோடு வைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை தான் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஜீவனோடு வைத்திருக்கிறது. நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் இதை வாசித்து அதனுடைய வார்த்தையை மண்ணாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால், தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நான் விழுந்து போன நேரமெல்லாம் இந்த வார்த்தைகள் என்னை தூக்கி நிறுத்தினது. நான் சறுக்கும்போது நேரமெல்லாம் இந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்தி தாங்கினது. அப்படி நானும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ வார்த்தையை அனுதினமும் உங்களால் டெய்லி படிக்க முடியல. ஆனால் வாலி பசங்களாம் தலையை கவர்ந்துடுறானுங்க. ஏன்னு சொன்னால், சில நேரம் நான் ஆண்டவர்கிட்ட இப்போ வேதனைப்பட்டு கண்ணீரோடு கேட்குறேன். ஏன் கேட்குறேன்னா, வாலிப வயசில் ஆண்டவரை தேடாத நடந்தேன், அவரை இந்த வார்த்தைகளை வாசிக்காமல் நடந்தேன், ஜெபம் பண்ணாத நடந்தேன். ஆண்டவரை நான் எப்படி வாழணும், நான் எப்படி ஜீவிக்கணும்னு நான் கேட்காம வாழ்ந்தேன். அதனால் சில பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், வாலிப வயதில் வாலிபனே சிருஷ்டித்தவரை நினை என்று சொன்னார். அன்றைக்கி நினைக்கல. இன்றைக்கு வாலிபர்களுக்கு சொல்கிறது, அங்கே பேசாதீங்க, இங்கே கவனிங்க. நான் சொல்கிறத கவனிச்சிங்களேன்னா, என்னை போல் நீங்கள் அழ மாட்டீங்க, மற்றவங்கள போல் கண்ணீர் விட்டு ஆண்டவரை கேட்க மாட்டீங்க. அது ஒரு நேரம் வரும். அதனால் இப்பொழுது வேதத்தை வாசித்து ஆண்டவரிடம் கேளுங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கும். அன்றைக்கு நான் கேட்காததுனால்தான்
இன்னைக்கு சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில துயரங்கள், சில வேதனைகள் சகித்து, ஆண்டவரே என்னை ஏன் மறந்த, என்னை ஏன் கைவிட்ட, என்னை ஏன் துயர் பண்ண, இந்த வேதனை யான்னு கேட்டு இன்னைக்கு கேட்குறேன். ஏன்னா அன்னைக்கு கேட்டிருந்தா இன்னைக்கு வார்த்தைகளுக்கு இருந்திருக்காது. அதனால வேதத்தை வாசித்து சற்று நேரம் ஆண்டவரிடம் என் வாழ்க்கையை ஒப்புவித்து நாங்கள் எப்படி நடக்க வேண்டும். பெற்றோர்கள் என் பிள்ளைகளை இப்போதிலிருந்து தெரிஞ்சுக்குங்க. கேளுங்க. நான் கேட்கல, கல்யாணம் ஆகி மனைவியாகி பிள்ளைகளை பெற்று நான் கேட்கல. ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு எந்த வழியை நான் காட்ட வேண்டும்னு கேட்கல. நான் இஷ்டம் போல வாழ்ந்தேன், இஷ்டம் போல செய்தேன். இன்னைக்கு புரோஜனமற்ற பிள்ளைகளாய், அது கவர்மெண்ட் வேலைகள் கிடைக்க முடியாத பிள்ளைகளாய், அன்னாட வாழ்க்கையில் அங்கே இங்கே ஓடி அழிந்து சம்பாதிக்கிற பிள்ளைகளாய் போனது. அன்றைக்கு நான் கேட்டிருந்தால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு, எங்கள் அம்மா கேட்டிருக்கிறதுனால எனக்கு ஏதோ கேட்சி அந்த நேரத்தில் வந்தது. அப்படி நான் கேட்டு ஜெபித்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறோம். அதனால் தாழ்மை கேட்ட பெற்றோர்கள், தாய்மார்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் எப்படி வாழணும், நாங்கள் எப்படி ஜீவிக்கணும், என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஆண்டவரேன்னு நீங்கள் மன்றாடி கேட்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்தி உயர ஸ்தானத்திலே உன் பிள்ளைகளை வைப்பார் என்பதை விசுவாசித்து உங்களிடம் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படி செய்ய தேவனை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம். கண்களை மூடி தேவனிடம் செல்வோம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் இன்றைக்கு பவானியாக வந்த நாட்கள், கழுதையை தெரிந்து அந்த கழுதின் மேல் பவானியாக வந்தார். நாம் இன்றைக்கு அந்த கழுதையை அற்பமாய் நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த தேவன் அந்த கழுதையை ஒரு வாகனமாய் அவர் தெரிந்தெடுத்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதை நினைத்து தேவனிடத்திலே, ஆண்டவரே நானும் ஒரு கழுதையாய், உம்மை சுமக்கிற ஒரு கழுதையாய், உன் வார்த்தைகளை சுமக்கிற ஒரு கழுதையாய், உன்னுடைய கட்டளையின்படி நடக்கிற ஒரு கழுதையாய் நாங்கள் இருக்க எங்களை பலப்படுத்துங்கப்பான் என்று இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே சற்று நேரம் ஆண்டவரே நீ பவனி வந்த இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். உன் நாமத்தை கொண்டு நாங்கள் பாடி மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே உன் வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த கடைசியாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒரு ஏழை குடும்பங்கள். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்காமல் வாழ்ந்து இன்றைக்கு வேதனையோட, கண்ணீரோட, கவலையோட, துயரத்தோடு நாங்கள் வாழ்ந்து இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ்வது என்று கேட்டால் அதுக்கு பிரயோஜனமற்ற வார்த்தைகளாக இருக்கிறது சுவாமி. நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? கேட்க ஆண்டவரை நீ கூப்பிட்ட நேரத்திலே நாங்கள் உன்னிடம் வராத போகணும் சுவாமி. அப்பா, இன்றைக்கு நான் உங்களை தேடி வந்தால் நாங்கள் கூப்பிடும்போது நீ கேளாத போல் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மன்னிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உன் பாதத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் தகப்பனே. இப்படி வாழ வேண்டும் என்று நீ கற்றுக் கொடுத்தீர். ஆனாலும் தேவனே நாங்கள் இப்படிதான் வாழ்வோம் என்று எங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தோம். கடவுளே நீர் மன்னித்து இதுவரையிலும் தாங்கி வந்தீர், இனியும் அரவணைப்பீர், இனியும் காப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து உன் பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். சகோதர குடும்பங்களை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். சகோதர பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். தேவ வல்லமை ஒவ்வொரு வேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. நாங்கள் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எப்படி இந்த பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உம்மிட கேட்கிற உள்ளங்களாய் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா ஆண்டவரே நீ பரலோகத்தில் இருக்கிறீர், நாங்கள் இந்த பூமியில் இருக்கிறோம், இந்த பாவப்பட்ட மண்ணிலே நாங்கள் இருக்கிறோம். நீர் வந்த நாட்களில் இருந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்காக அநேக வார்த்தைகளை, அநேக கஷ்டங்களை நீ சகித்து
வைத்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஏதோ ஒரு போக்கிலே போகாதபடி, ஏதோ ஏனதானமாய் ஆலயத்துக்கு வந்து தேவனை தொழுது கொள்ளாதபடி, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருக்கு முக்கியம் கொடுத்து, அவருக்கு நன்றி சொல்லுகிற குடும்பங்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களிலே தேவைகள் 1000 ஆனாலும் என் தேவனுடைய வல்லமையினாலே எப்படி பயன்படுத்துவீர், எப்படி நடத்துவீர், எப்படி எங்களை தாங்குவீர் என்று உம்மை ஸ்தோத்திரித்து நாங்கள் கேட்கிறோம். சுவாமி, இங்க வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இவர்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருந்தாலும் தேவனுடைய வல்லமையினாலே ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரை இன்றைக்கு மகிமையாய் அவர்களை கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருந்தாலும் அந்த வியாதி நீங்கி நீ குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆமா ஆண்டவரே, அப்பா, விக்டரை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். இந்த 3 நாட்களாக எனக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, எனக்கு சோர்வு இருக்கிறது, எனக்கு ஆண்டவர் ஜுரம் இருக்கிறது. என்ன செய்வது என்று சொல்லும்போது, ஆண்டவரே உன் கரம் தொட்டு அந்த சோர்வு நீங்கி ஆண்டவர் நல்ல பலன் கொடுத்து அந்த ஆரோக்கியம் கொடுத்து தேவனை ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மகனாய் நீ தாங்கி அவனை நடத்தும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவே, வில்லைமன் நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். எழுதியிருக்கிற அன்றைக்கு போய் வந்திருக்கிறான்பா, இன்றி நடத்தி வந்திருக்கிற அந்த மகனை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த வேலையை கிடைக்க நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, 10 பேர் அந்த ஒரு அன்று ஜாபுக்கு 10 பேர் இன்றைக்கு போயிருக்கிறாங்கப்பா. ஆனாலும் 10 பேரும் அவர்களுக்கு வேலை வேணும். ஆனாலும் என் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிறோம், நினைத்து வேலையை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்கு எங்க கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கும் அந்த வேலை கொடுக்கும்படி உன் பாதத்திலே மன்றாடுகிறேன். சுவாமி, பேரன் ஆண்டவர் அத்திவிக்கு நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கொஞ்ச காலத்துக்கு முன்னாக பாதிப்பாய் இருந்த அந்த பேரனை ஆண்டவரை கொஞ்சம் சுகம் கொடுத்து நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நல்ல பலன் கொடுத்து அந்த பேரனை காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க பேத்தி யுவானாவை உன் பாதத்தில் வைக்கிறேன். இந்த 2-3 நாட்களாக உடல் சரியில்லாமல் பாதிப்பில் இருக்கிற அந்த பிள்ளையை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ கரம் தொடட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், அந்த பிள்ளைகளை காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பன், சிறு பிள்ளைகளை காக்கிற தகப்பன், ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் எல்லாம் நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் அநேகருக்கு ஜுரங்கள், விஷ ஜுரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் உன் கிருபையினாலே அதை மாற்றவும் முடியும். அதை தொடாத எங்க குடும்பங்களை, எங்க பிள்ளைகளை, பெதஸ்தா வனாந்தர குடும்பங்களை தொடாதபடி தடுக்க உன் நாமத்தை கொண்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். கால்வலி, முட்டி வலி, சுகர், பல பாடுகள், பாதிப்புகள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை முறியடிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். காணிக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். சுவாமி, அவர்கள் என்ன நோக்கத்தோடு கொடுத்திருந்தாலும் தேவ வல்லமை இறங்கி அந்த காணிக்கை ஆண்டவரை ஆசீர்வதித்து உமக்கென்று ஊழியத்துக்கென்று பயன்பட நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். சபை ஊழியரை நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை, அவர் ஊழியத்தை பலப்படுத்துங்க. அநேக கஷ்டங்கள், அநேக துயரங்கள், அநேக பாடுகள் எல்லாத்தையும் தேவன் நிவார்த்தி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். பங்குஜக்காவை நினைங்க ஆண்டவரே, எனக்கு முட்டி வலி, கால் வலி, என்ன செய்வேன் என்று ஆண்டவரே வேதனையோடு சொல்லும் போது, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அதுக்கு ஜீவனை கொடுத்து காத்து வந்தீர். இன்றைக்கு அந்த கால் வலி, முட்டி வலி இப்பொழுதே பலன் பெறும்படி நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வருகிற நாட்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மகிமையாய் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான வாழ்வோடும் நாம் அனைவரோடும் இன்றைக்கு ஏறெடுத்த எல்லா ஜெப விண்ணப்பங்களோடும் குழந்தைகளுடைய ஆரோக்கியங்களோடும் ஆண்டுடைய கிருபை நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வருவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அவர் இன்னைக்கு தான் வந்துக்கிறாரு. என்னால முடியலன்னா அந்த கை எனக்கு தூக்கி போயிடாது. அதனால வேண்டும்